வணக்கம். இன்னைக்கு நம்ம 8 எக்ஸர்சைசஸ் டூ ஷேப் அப் அவர் பாடி சேரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போ சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சக்கப்புறம் ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கு, என்னோட கிளாஸில் சேரணும்னா இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லேடிஸ்க்கான குரூப் ஃபிட்னஸ் கிளாஸும் அதே மாதிரி 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு. ரெண்டுக்குமே இதே நம்பரில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து எப்பவும் சொல்கிறதான், ஒன்லி எக்ஸசைஸில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ், சேரை கையில் வச்சுக்கோங்க. சேரில் சப்போர்ட்டோட பட் கிக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல பட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ நின்றுட்டு பண்ணுற விட இது இன்னுமே நல்ல பட்லேருந்து லிஃப்ட் பண்ண முடியும். ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டையும் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை கிக் பண்ணிவிட்டு அப்படியே ஹீல்ஸ் அப், குதிங்கால தூக்கிட்டு ஹீல்ஸ் அப் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி வந்திருக்கோம். அடுத்த தடவை அகெயின் ரைட் லெஃப்ட். இந்த தடவை அப்படியே நல்ல மிட் செக்ஷனை ஸ்ட்ரெச், குதிங்கால் எவ்வளோ முடியுமோ தூக்குறீங்க, சேரை சுற்றி வாக் பண்ணுறீங்க. இது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். எல்லா எக்ஸசைஸையும் எப்படின்னு செஞ்சு காமிக்கிற வரைக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 20 reps 2 to 3 sets ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு ஒரு காலை சேர் மேலே வச்சுக்கோங்க. கழுத்துக்கு பின்னாடி கையை லாக் பண்ணிக்கோங்க. பட் பிடிச்சி அமுக்காதீங்க, ஜென்ட்லாக வைங்க. எல்லா எக்ஸசைஸ்லேயும் ஆப்ஸ் டைட், நார்மல் மூச்சு உள்ளே வெளியே, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மலாக பண்ணுறோம். சைடில் இப்படியே ஒப்ளிக் க்ரன்ச் பண்ணுறோம், முன்னாடியே வரக்கூடாது. நல்ல இந்த கை பேக், நீங்கள் சீலிங் பாருங்கள். பண்ணதுக்கப்புறமா அப்படியே டேர்ன் பண்ணுறீங்க அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட், சைடு க்ரன்ச், அப்படியே டேர்ன் பண்ணுறோம், எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஆப்ஸ் நல்லா டைட், ஒப்ளிக் க்ரன்ச், டேர்ன் பண்ணுறீங்க, ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ இதே மாதிரி 10 reps ரைட் சைட்னா 10 reps லெஃப்ட் லெக் வச்சு பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம ஸ்குவாட்டில் ஒரு எக்ஸசைஸ் வேரியேஷன் பார்த்துக்கலாம். ஸ்குவாட், உட்காந்து எந்திக்கிறீங்க, நல்ல ஒரு லெக் ரைஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணுறீங்க, டவுன் அப். ஸோ இது எதுக்காக, இது நார்மலாக கூட லெக் சர்க்கிள் பண்ணிக்கலாம். பட் இது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதில் தட்டாமல் பண்ணணுங்கும்போது நம்ம இன்னும் நல்லா கான்ஷியஸாக முடிஞ்ச அளவுக்கு பெரிய சர்க்கிள் பண்ணுவோம். டவுன் அப் சர்க்கிள். எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது, சேரில் உட்காந்துட்டு ஒன்று பண்ணலாம். அகெயின் கழுத்துக்கு பின்னாடி கை எப்படி லாக், நல்ல ஆப்ஸ் டைட், உட்காந்துட்டே ஆல்டர்னேட் எல்போ நீ டச், அதுக்கப்புறமா கால் வைடாக வச்சுட்டு ஃப்ளோர் டச், floor touch, alternate elbow knee touch, floor touch. இதையும் 20 reps பண்ணிக்கோங்க. 4 எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், 4 ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்ல ஹெவியான சேர். இதுவே மாற்றி டைரக்ஷன் இங்கே அங்கேன்னு தூக்கி வைக்கும்போது அதுவுமே கூட நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான், வெயிட்டை தூக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம், சேர் மேலே காலை வச்சுட்டு க்ளூட் பிரிட்ஜ் பண்ணிக்க போகிறோம். நல்ல ஆப்ஸ் டைட், glute tight, lift, slowly down. அதுக்கப்புறமா ரைட் லெக் ஃப்ளோரில் போய் டேப், லெஃப்ட் லெக் டேப், அகெயின் அப், பட் டைட், ஆப்ஸ் டைட், ஸ்லோலி டவுன், ரைட் லெக் சைடில் டேப், லெஃப்ட் லெக் டேப். ஒன் மோர் டைம், லாஸ்ட் டைம், பட் அப், ஸ்லோலி டவுன், ரைட் டேப், லெஃப்ட் டேப். அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம சீட்டட், காலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப் அண்ட் டவுன், அதாவது 2 கால் இங்கே வைக்கிறோம், ஒரு கால் மேலே ஒரு கால் சேருக்கு கீழே. கை எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், கை சப்போர்ட்டில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இது இப்படி உட்காந்தும் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் எல்போ வரைக்கும் கீழே வச்சுட்டும் இதே எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஸ் டைட், ரிலாக்ஸ். ஃப்ளோரில் பண்ண போகிற 3வது எக்ஸசைஸ், சேரில் ஒரு காலை மேலே வச்சுக்கிறோம், திரும்பவும் எல்போவோட சப்போர்ட்டில் ஒரு கையை எல்போவில் கீழே வச்சுருக்கீங்க,
ஒரு கால் கீழே இருக்குது. சேரோட டிஸ்டன்ஸ் மேலே வரைக்கும் எவ்வளோ முடியுதோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அப் டவுன் பல்ஸ், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இது ரைட் லெக்குக்கு 10 டைம்ஸ், லெஃப்ட் லெக்கு 10 டைம்ஸ்னு மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஃப்ளோரில் பண்ண போகிற லாஸ்ட் எக்ஸசைஸ் கேட் அண்ட் கவ் பொசிஷன் மாதிரி இருக்கிறோம். இங்கேருந்து அப்படி கால் ஒரு சைடு வச்சுட்டு நல்லா சேருக்கு மேலே வரைக்கும் சேம் திங் நான் முதல்ல சொன்னது தான். இது அப்படியே நீங்கள் பண்ணும்போது மேபி சின்ன சின்ன சர்க்கிளாக கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ சேரில் இடிச்சிடக்கூடாதுன்றக்காக நம்ம நல்ல பட்லேருந்து லிஃப்ட் பண்ணி அப் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். நல்ல சைட் டு சைட் ரெயின்போ சேம் திங். 10 ரெப்ஸ் ரைட் வச்சு பண்ணிங்கன்னா அடுத்த 10 ரெப்ஸ் லெஃப்ட் வச்சு ஃபுல் பாடி அசைக்காமல் நல்ல ஆப்ஸ் டைட். உங்களோட அப்பர் பாடியெல்லாம் அப்படியே வச்சுட்டு நல்ல ஃபுல் சர்க்கிள் பட்லேருந்து ரைஸ் பண்ணி பண்ணுங்க. இந்த 8 எக்ஸசைஸையும் கட்டாயம் நீங்களும் சேரோட ஹெல்ப்போட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.